எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம். வெளிநாடுகளில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு. நாங்கள் வந்து 2005-6 இது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ அதனால இப்போ வந்து நமக்கு அது வந்து எதுக்காக ஒரு ஒரு வெளிநாடு வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, இல்லை மாதிரி ஒரு சாமிநாதனுக்கும் ஒரு சுப்பனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இதை இங்கே நம்ம கொண்டாந்து இப்போ கடந்த 5-10 வருஷங்கள்ல எல்லாருக்குமே இதுக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு சென்டர்லயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லயும் கிட்டத்தட்ட 10 சர்ஜன்ஸ் டோட்டலா ஒரு பிரான்ச்ல இருக்கும். க்ளோஸ் டு 30 to 35 சர்ஜன்ஸ் அக்ராஸ் 3 காவேரி trained surgeons. அது சர்ஜரி வேரி ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூராலஜி ஆப்ரேஷன் அதோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்னியா பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெர்னியா லாப்ரோஸ்கோப்ல பண்றதுக்கும் ரொபாட்டிக்ல பண்றதுக்கும் ஒரு ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் தான், ஒரு 40-50,000 தான் அதிகமாக போகிறது. அதுவும் இப்போ இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக இதில் செஞ்சுட்டு போகும். பெரிய ஆப்ரேஷன் செய்ய அதுக்கேற்ற செலவுகள், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் போது அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். பட் ஸ்டில் பெரிய ஆப்ரேஷனில் இதோட அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இதோட அக்செப்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்களே முன் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரெக்கவரி குயிக்காக இருக்கு. இப்போ நம்ம டாக்டர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி காலையில் செஞ்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்தவங்களாம் இன்னைக்கு 3ஆவது நாள் நான் வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஸ்கார் கிடையாது. அடுத்த நீ அன்னைக்கு சாயங்காலம் எழுந்துச்சு ஏரில் உட்கார வச்சு அடுத்த நீ காலையில் நடக்க வச்சோம். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சீக்கிரம் அனுப்புறாருன்ன போது பேஷண்ட்ஸே கேட்குறாங்க, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெயின்லெஸ்ஸாக இருக்கு. ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியாது. எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸு நல்ல பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கும் இருக்கு. சாரி சொல்லுங்க. ரோபோட்டிக் சர்ஜரியில நிறைய நீங்க சர்ஜரிஸ் பண்ணிருப்பீங்க. முன்னாடி விட இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது, இந்த ரோபோட்டிக் கூட ஏஐ இன்க்ளூடட் வந்து எந்த அளவுல வந்து இன்பில்ட் ஆயிருக்கு, அது உதவுது. ஸோ ஏஐ ரோபோட்டிக்ல டெஃபினட்டா வந்துகிட்டு இருக்கு. ஏஐனா இட் இஸ் நத்திங் பட் மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த ரிப்பீட்டடா டயர்ட் ஆகாம ஒரு மிஷின் வந்து 1000 டைம்ஸோ 10,000 டைம்ஸோ பண்ண முடியும். அதுதான் ஏஐ. எந்த அளவுக்கு நல்ல டேட்டா உள்ள ஃபீட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். ரோபோட்டிக்ல நம்ம இப்போ கிட்னியில ஒரு கேன்சர் கட்டி கட் பண்ணி எடுக்கிறோம்னா முன்னெல்லாம் நம்ம வெளியில சிடி படம் பார்த்துட்டு மனசுல அதை பதிய வச்சுட்டு காக்னிட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு உள்ள போய் கட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா ரோபோட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்ட் இட்ஸ் அ எலக்ட்ரானிக் ஃபீல்ட். அதில் சிடி இமேஜ் இஸ் ஓவர் லேப்டாப் இன் ரியல் டைம். அங்கே கட்டி நம்ம பார்க்குறோம், கிட்னியை பார்க்குறோம். ரியல் டைம் நம்ம கிட்னி எப்படி திருப்பினாலும் இங்கே வர்றது கிட்னி, இங்கே இருக்கிறது கட்டின்னு சர்ஜனோட சில பேர் பிகினிங் லெவலில் இருந்தால் கூட கைட் பண்ணுறதுக்காக ஏஐ ஓவர்லேட் ஆன் த இமேஜ் இஸ் நவ் அவைலபிள். அது இன்னும் FDA டெஸ்டிங் தாண்டினா தான் நம்ம ஃபீல்டில் எல்லாருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு சார் முன்னாடி விட ஒரு சதவீதம் சொல்ல முடியுமா? 90% குறைஞ்சிருக்கா, இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்கா? அதில் நீங்கள் என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்கீங்க காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணுங்க சார்? எந்த விதமான ஓப்பன் சர்ஜரி ஆனாலும், லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை ஆனாலும் எல்லா சர்ஜரிஸ்லேயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் ஓப்பன் சர்ஜரிங்கும் போது வி டீல் வித் செப்பரேட் செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அதற்கான வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு. ரொபாட்டிக்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை வேறு. இது ரொபாட்டிக் சர்ஜரினா இது ஒரு புதுவிதமான சர்ஜரி எல்லாம் கிடையாது. நம்ம இவ்வளவு நாளும் ஒரு கேமரா ரோல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இது நுண்துளை அறுவை சிகிச்சையில உள்ள ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, அவ்வளவுதான். ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் த சர்ஜரி. அறுவை சிகிச்சையில மாற்றம் இல்லை. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 2 கையால 2 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ஒரே ஆள் ஹேண்டில் பண்றதுக்கு பதிலாக இப்போ it enables us and gives us 4 arms. ஒரே சர்ஜனுக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு காரே இப்போ நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயின்டு பர்சன் கியர் வச்சிருக்காப்புல, இன்னொரு ட்ரெயின் பர்சன் கேஸ் பெடலையும் பிரேக்கையும் யூஸ் பண்றாங்க. அண்ட் த சர்ஜன் இஸ் ஸ்டியரிங் த வீல், அதாவது ஸ்டியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த 4 விஷயங்களையுமே ஒரே ட்ரெயின்டு பர்சன் பண்றதுக்கு இட் எனேபிள்ஸ் அஸ். ஸோ லேப்ராஸ்கோபியில என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதே காம்ப்ளிகேஷன்ஸ் இட் வில் அப்ளை டு ரொபாட்டிக் சர்ஜரி. பட் அதை விட லேப்ராஸ்கோபிக்ல பண்றதை விட நம்ம நுட்பமாக அந்த வேலைகளை பண்ண முடியும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் a lesser complication rate with robotic surgery in the long term.
டாக்டரோட வேலை வாய்ப்புகளை குறைக்கணும். கண்டிப்பா. சோ நம்ம இதுல வந்து என்னதுங்க சார் இந்த ரொபாட் முத கண்டுபிடிச்சதுக்கு ரீசனே அதுதான். ஸோ இட் வாஸ் எ டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த யூஎஸ் டெக்னாலஜிஸ். ஸோ டார்பா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்பேஸுக்கு ஒரு வேளை மக்கள் அனுப்புறோம், போருக்காண்டி அனுப்புறோம். ஸோ அங்க நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை அனுப்ப முடியாது. அப்போ தூரத்துல இருந்தே எப்படி அவங்களுக்கு நம்ம ஹெல்த் கேரை கொடுக்கலாம், எப்படி அந்த அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்குது இல்லை, 1980 இருந்தே ஆரம்பிச்சு 1999 the first robot was there. ஸோ அப்பதுல இருந்தே இன்னோவேஷன் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே 4th 5th generation ரோபோ தான். ஸோ the main purpose of it was that. But இன்னும் and there are places where it is being used. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்அட்லாண்டிக் சர்ஜரி, அதாவது ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துல நம்ம இன்னைக்கு டெலி சர்ஜரி பத்தி கேட்டீங்க, 2001 பண்ணியாச்சு. பட் அதற்குரிய தேவை இருக்கும்போது கண்டிப்பாக the future is டெலி சர்ஜரி. இப்போ டாவின்சி தான் அட்வான்ஸ் டெக்னாலஜில அதுக்கு மேலே ஏதாவது ரோபோட் சார் டாவின்சி இஸ் த பெஸ்ட் சிஸ்டம் அண்ட் த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் தட் கேம் இன்டு தி பிக்சர். நம்ம இன்னும் ஃபர்தரா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் யூகேல இருந்து வருது, யூஎஸ்ல இருந்து வந்து இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோபோட், எஸ்எஸ்ஐ மந்த்ரா அப்படிங்கிற ரோபோட். பட் எஸ் தே ஆர் yet to reach டாவின்சி லெவல். டாவின்சி அளவு இன்னும் நுட்பமாக பண்ணக்கூடிய அளவு அதோட கேப்பபிலிட்டிஸ் இன்னும் ரீச் ஆகல. பட் எவ்ரிபடி இஸ் ட்ரைங். சரி, நார்மல் சர்ஜரி விட ரோபோட்டிக் காஸ்ட்லி இல்லைங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் தவிர சார் அது வந்து நிறைய ரெண்டு விதங்களாக இருக்கு. அதாவது சில ஆபரேஷன்ஸுக்கு நுண்துளையா பண்ணும்போது ரொபாட் இஸ் அன் ஆப்ஷன். சில வேளைகள்ல அந்த நுண்துளையா பண்றது லேப்ராஸ்கோபியில பண்றது மிக சிரமம், ரொபாட்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கரண்டா லேட்டஸ்ட் இந்த 2024 IRDA கைட்லைன்ஸ் படி எந்த விதமான அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூடிங் லேசர் அண்ட் ரொபாட்டிக்ஸ்க்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் தடங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஆல்ரெடி விதிகளை பிறப்பிச்சிச்சு. பட் ஸ்டில் ஹையர் பிரீமியம் இன்சூரன்சஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிரீமியம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், தே கவர் ஆல் ப்ரொசீஜர்ஸ். அப்படி இல்லாம ஜிப்சா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம கிளைம் பண்ணி ஒரு ரொம்ப கம்மியான பிரீமியம்ல நிறைய கவர் பண்ண முடியும். தே ஹேவ் அ கேப்பிங். ஸோ ஒரு 1 lakh வரைக்கும் நாங்கள் கொடுப்போம், அதுக்கு மேலே எதுவானா நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்சூரன்ஸ் முன்னாடி எல்லாம் ஒரு 10 years பிஃபோர் தேர் டூயிங் ரொம்ப இன்சூரன்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் நவ் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் we are able to get more clearances. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது மக்களுக்கு போய் சேரணும். அதாவது இன்சூரன்ஸ் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் விதி இது இருக்கு. அதாவது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொபாட்டிக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு கவர் கொடுக்கணுன்றது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி முடிவு பண்ணலாம். ஆனா வந்து கொடுக்கவே முடியாது, இது வந்து உங்களுக்கு கவர் கிடையாது ரொபாட்டிக் அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ அதனால இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசி சம்ஹவ் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரொபாட்டிக் கவர் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் மாறுமே தவிர அவங்க கொடுக்க முடியாது, இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ May 2024 they released government officially released a press release to incorporate robotic surgery. எல்லா பேஷண்ட்ஸ்க்கு எல்லா இன்சூரன்ஸஸ்க்கு robotic surgery incorporate பண்ணி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் robotic surgery ஆட் பண்ணிட்டாங்க. பட் அது அது சார் சொன்ன மாதிரி கேப்பிங்கு அமௌண்ட் ரிலீஸ்டு அது வித்தியாசம் இருக்கும். இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி கைனக்ல வந்துச்சுன்னா வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட். ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே ரொபோட்டிக்ஸ்க்கு இட்ஸ் காட் அ வேல்யூ. ஸோ கைனகாலஜிஸ் அருண் சட்டாவே சொன்னது லாட் ஆஃப் அப்டேக் இன் கைனகாலஜி. நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கிறது அது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸா, கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு சாதாரண ஆப்ரேஷன் கிடையாது, நிறைய வகைகள் இருக்கு. சாதாரண பினைன் கட்டிகளுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு வகை, கர்ப்பப்பை புற்றுநோய்கள் அதுக்காக ஆப்ரேஷன் பண்றது வேற வகை. ஸோ நம்ம சர்ஜரியே எக்ஸ்டென்ட் மாறும். சாதாரணமா வெறும் கர்ப்பப்பை ஓவரி மட்டும் எடுக்கிறோமா, அதோட நெறிக்கட்டிகள் எடுக்கிறோமா, அதுல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே கைனகாலஜில பண்ணலாம். சாதா பினைன் ஆப்ரேஷன்ல கர்ப்பப்பை எடுக்கிறதுல இருந்து அதுல வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வரும், அந்த கட்டி மட்டும் எடுக்கிறது மயோமெக்டமி சொல்லுவோம். ஓவரியில சிஸ்ட் வருது அதை எடுக்கிறது, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகாத உங்களுக்கு ரொபோட்டிக்ல வந்து பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப விஷன் ரொம்ப துல்லியமா இருக்கும், ரொம்ப பக்கத்துல போய் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்.
நார்மலா விட உங்களுக்கு மினிமல் பிளட் லாஸ்லயே உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிடும். பேஷண்ட் பெயின் இருக்காது, ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி புற்றுநோய் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. ஸோ நமக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வர கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கைனக் கேன்சர்ஸ் தான் மேஜர் கேன்சர்ஸ் லேடிஸ்க்கு வருது. ஸோ உங்களுக்கு கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ்க்கு அழகா ரோபோட்டிக்ல நிறைய கேன்சர்ஸ்க்கு பண்ணலாம். சில கேன்சர்ஸ்க்கு பண்ணக்கூடாது. தட் இஸ் லைக் உங்களுக்கு லாப்ரோஸ்கோபியோ மினிமல் இன்வேசிவோ பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்க ரோபோட்டிக் யூஸ் பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் வேர் இட் இஸ் பாசிபிள், எங்க உங்களுக்கு மினிமல் இன்வேசிவ் யூஸ் பண்ணலாமோ அங்க ரோபோட்டிக் இஸ் கோ. Any future plan to extend this? Now right now 3 Kaveris. கண்டிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து திருச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். இதே டவின்சி சிஸ்டம். இப்போ நான் காலையில் பேசும்போது இதுதான் சொன்னேன். சென்னையில் எந்த மூலையில் போனாலும் நமக்கு வந்து காவேரி மூலமாக ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுற மாதிரி, தமிழ்நாட்டிலையும் எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் காவேரி மூலமாக அது ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 இயர்ஸில் ஹோப்ஃபுல்லி முக்காவாசி காவேரியில் எல்லா பிரான்ச்லையும் ஒரு ரொபாட்டிக் கண்டிப்பாக இருக்குன்றதுல எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை. அது பண்ண முடியாது. நான் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் தான் பண்ண முடியும். நான் டாக்டர் தென்றல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், காவேரி ஹாஸ்பிட்டல், ரேடியல் ரோட். காவேரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மகளிர் மருத்துவத்தில் முன்னோடியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேஷனேட் கேர், பேஷண்ட் சென்டர்ட் கேர் வந்து கொடுக்கறதுல வந்து அது முன்னோடியாக இருக்குது. ஸோ வி ஆர் கம்மிங் அப் வித் சம்திங் பிக் வெரி சூன் மகளிருக்காக, அதாவது விமென்ஸ் ஹெல்த் கேர்க்காக. ஸோ அப்படி சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமன் இப்போல்லாம் வந்து ஒர்க்கிங் விமன் தான் பார்க்குறோம். ஸோ அவுட்கம் நல்லா இருக்கணும், ஸ்பீடி ரிகவரி, லெஸ் பெயின், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய இன்சிஷன் போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்க்காக வீட்லேயே இருக்க முடியாது, எல்லாரும் தே ஹாவ் டு கெட் பேக் டு ஒர்க். அப்படின்னு பார்க்கும்போது இந்த மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபி வந்தது, இப்போ ரொபாட்டிக், இட் இஸ் அ பூம் டு மாடர்ன் டே விமன் சொல்லலாம். அழகாக பண்ணிட்டு ஒரு வாரத்திலேயே போய் வேலைக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷன் ரொம்ப பரவலாக இப்போ காணப்படுது. அதே மாதிரி அது சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைன்னா வந்து மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில் வர சத கட்டிகள், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய யூட்ரஸ், கர்ப்பப்பை பெரிய யூட்ரஸ் ரிமூவலுக்காக பண்ணுற சர்ஜரிஸ், செலக்டட் கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து அண்ட் சில பெல்விக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ், இதெல்லாம் வந்து ரொபாட்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த டீப் இந்த பெல்விஸ் நல்லா போக முடியும் அண்ட் நல்ல ப்ரெசிஷனோட சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ண முடியும். ரிகவரி ரொம்ப ஈஸி. அண்ட் விமென்ஸ் ஹெல்த் கேரில் வந்து இது நிறைய அட்வான்சஸை கொண்டு வந்திருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி. ஆமாம், அது சொல்லுவோம்.